இந்த கொஸ்டினை பாருங்கள். எந்த கொள்கை டெல்லி சுல்தானிய மைய அதிகாரத்தை வலுவிழக்க செய்ததுன்னு கேட்டிருக்காங்க. த வீக்கன் த சென்ட்ரல் அத்தாரிட்டி ஆஃப் டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு கொஸ்டின். ஜாகீர் நிலமானிய முறைன்னு சொல்லக்கூடியது. அதாவது நிலமானிய முறை என்பது நிலம் வசூலிக்கக்கூடிய லேண்ட் டாக்ஸ், நிலம் வசூலிக்கக்கூடிய ஒரு முறை தான் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜாகீர் நிலமானிய முறைன்னு சொல்லக்கூடியது. இந்த முறை பல்வேறு காலகட்டத்தில் நிறையா முறைகள் இருக்குது. இந்த முறைக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க இக்தா சிஸ்டம் சொல்லுவாங்க. இக்தா முறைன்னு சொல்லக்கூடியது. இக்தா முறை என்ன கேட்டிங்கன்னா நிலமானிய முறை தான். இதை தான் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜாகீர் முறை என்பது என்ன கேட்டி அப்படின்னா முகல்ஸ் பீரியடில் இந்த பேரை பயன்படுத்தியிருப்பாங்க. இவங்க இக்தா முறைன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க இக்தான்னு சொல்லக்கூடியது. பின்னாடி இந்த ஜமீன்தாரி முறை இது எல்லாமே தான் மன்சப்தாரின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஜாட் சவார் சொல்லி முகல்ஸ் காலகட்டத்தில் அக்பர் கூட மன்சப்தாரின்னு சொல்லிட்டு ஜாட் சவார் சொல்லி குதிரை எண்ணிக்கை வைத்தது. யாரெல்லாம் மன்சப்தாரா இல்லையோ அவங்களாம் ஜாகீர்தாரியாக ஆக்கப்பட்டா சொல்லியிருப்பாங்க. நிலம் வரி வசூலிக்கிற அதிகாரம் இல்லை அப்படின்னா நேரடியாக சம்பளமாக வந்து மன்சப்தார் கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு காலகட்டத்தில் பெயர்கள் மாறி மாறி அழைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒன்று.